குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அக்வா ப்ரோட்டோக்காலில் வந்து எல்லோரும் வந்து நாமிஸோட டாஸ்க் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது பண்ணியிருந்தாச்சுன்னா நமக்கு ஏர்ட்ராப் அவைலபிள் தான். இன்னொரு டாஸ்க் சொல்லியிருக்காங்க. அந்த டாஸ்க் பண்ணியாச்சுன்னா நம்ம மைண்ட் பண்ண காயின் டபுளாக கிடைக்கும். சரிங்களா? அது என்ன டாஸ்க்னா ட்ரேடிங் டாஸ்க் தான். ஆக்சுவலி எல்லோரும் பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு தெரிஞ்சவங்க இதை பார்த்து அட்லீஸ்ட் பண்ண தெரிஞ்சவங்க பண்ணிக்கலாம். சரிங்களா? நான் ஜஸ்ட் இருந்தாலும் வீடியோ போடுறேன். எப்படி பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா? இந்த ஸ்ட்ரோம் லிங்க் ப்ரொவைட் ஹியர் அவங்களுடைய அக்வா ப்ரோட்டோக்கால் பாரோவிங்னு சொல்லிட்டு ஒரு அஃபிஷியல் இது இருக்குது. சரிங்களா? ட்விட்டர் இருக்குது. அதில் போயிட்டிங்கன்னா இந்த ஸ்ட்ரோம் லிங்க் ப்ரொவைடர் ஹியர்னு இருக்கும் ஒரு லிங்க். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் கொடுத்துருங்க. ஓப்பன் பண்ண உடனே நார்மல் வேல்ட்டுக்கு போகும். சரிங்களா? நார்மல் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் போகும். அது போக வேண்டாம். நீங்கள் போய்ட்டு டெலகிராமில் ஓப்பன் கொடுத்துருங்க. சரிங்களா? டெலகிராம் ஓப்பன் கொடுத்து ஜஸ்ட் ஒன்ஸ் கொடுத்துருங்க. ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி வரும். இல்லை ஸ்டார்ட் ட்ரேடிங்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். உள்ளே போயிடும். உள்ளே போனதுக்கப்புறம் உங்கள் வேலெட் ஆல்ரெடி இங்கே கனெக்டில் இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து நான் வந்து லாங் கால் எடுக்கிறேன். பை ஆர்டர். சரிங்களா? இந்த லாங் பட்டனை கிளிக் பண்ணிட்டேன்னா பை ஆர்டர். இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எவ்வளோ டாலர் இருக்குது மார்க்கெட்டில், நீங்கள் எத்தனை பர்சன்டேஜ் இதை வந்து பை பண்ணிக்கலாம். 10% மட்டும் போதும் இல்லைங்களா? 25% இல்லைனா பண்ணிக்கலாம். $1.50 நான் ட்ரேட் பண்ணுறேன். லிவரேஜ் வந்து கம்மியாக வச்சுக்கோங்க. எப்போவுமே ஒரு ட்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது 3 வச்சுக்கிறேன். லிவரேஜ்னா எவ்வளோ வேணும், எத்தனை மடங்கு உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறது. ஸோ இதுதான் இந்த பொசிஷனில் எடுக்க போகிறேன். என்ட்ரி ப்ரைஸ் வந்து 7.3, பொசிஷன் சைஸ் வந்து 0.61 டான். சரிங்களா? என்ட்ரி ப்ரைஸ் வந்து $7.33 நான் பை பண்ண போகிறேன். லிக்விடிட்டி 4.9 வந்துச்சுன்னா என்னோட பணம் லாஸ் ஆயிரும். 4.9 வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் இந்த $1.50 மட்டும் போட்டு பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து டேக் ப்ராஃபிட்லாம் போடலாம். நீங்கள் வேணும்னா 25% வந்த பிறகு விற்றுக்கலாம் ஆட்டோமேட்டிக்காக. அது வேண்டியதில்லை. நீங்கள் இப்போ இல்லைன்னா போட்டுடலாம். அதுக்கப்புறம் மாற்றிக்கலாம். சரிங்களா? 7.95 வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிரும் எனக்கு. ஸோ போயிட்டு லாங் பட்டனை கிளிக் பண்ணுறேன். பை ஆர்டர் போயிட்டுருக்குது. இப்போ என்னோடய வேலெட்டுக்கு வந்து கனெக்ஷன் கேட்குது. அது ஆட்டோமேட்டிக்காக வேலெட் கனெக்ட் ஆகி அந்த ஆர்டர் இதாயிரும். ஆர்டர் எடுத்துரும். இப்போ வேலெட்டோட கனெக்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ எனக்கு ரிக்வெஸ்ட் கேட்கும் நம்மகிட்ட. ஸோ இதை ரிக்வெஸ்ட் கொடுத்துருங்க. நீங்கள் இதுக்கு உங்கள் டான் வேலெட்டில் அட்லீஸ்ட் ஒரு $5-6 வச்சுருக்கணும். சரிங்களா? அப்போ தான் அந்த ட்ரேட் பண்ண முடியும். ஜஸ்ட் ஒன்ஸ் கொடுத்துருங்க. இப்போ கன்ஃபார்ம் ஆர்டர் க்ரியேட் ஆகிருச்சு. சரிங்களா? பை ஆர்டர் போட்டோம். இதுக்கப்புறம் ப்ராஃபிட் வந்துச்சுன்னா செல் ஆர்டர் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஒரு ட்ரான்சாக்ஷன் பண்ணியாச்சுன்னா அவங்களுடைய பிளாக் செயினில் அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் அவங்க நமக்கு வெரிஃபை பண்ணிவிட்டு நமக்கு மேபி அக்வா ப்ரோட்டோக்கால் அந்த காயினை வந்து நமக்கு டபுளாக கொடுக்கலாம். சரிங்களா? ஆர்டர் க்ரியேட் ஆகிருச்சு. இப்போ அது ப்ராஃபிட் வந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிரும். இதான் பை ஆர்டர். சரிங்களா? இதே மாதிரி நீங்கள் பண்ணணும்னு கிடையாது. ஜஸ்ட்டு நான் வந்து பண்ணுறவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க பண்ணிக்கலாம். சரிங்களா? அது ப்ராஃபிட் லாஸ் ரெண்டுமே வரும். அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.